அட்டகத்தி மெட்ராஸ் அப்படிங்கிற 2 திரைப்படங்களை கொடுத்த ரஞ்சித்துக்கு 3வது படமே சூப்பர் ஸ்டாரை இயக்குற வாய்ப்பு கிடைச்சது. சோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம ரஞ்சித் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவருக்கு வாய்ப்பு கிடைச்சதோட போதும் அப்படின்னு நினைக்காம அவரோட பழைய க்ரூவையும் இந்த கபாலி திரைப்படத்துல பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ நம்ம ரஞ்சித்துக்கு 4வது படத்திலேயே அதுவும் 2வது முறையா சூப்பர் ஸ்டாரை இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனுஷ் அவருடைய வலைத்தளத்துல தனுஷோட ப்ரொடக்ஷன்ல ரஞ்சித்தோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் திரும்ப வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்திருந்தாரு. சோ இது மூலமா அதிகாரப்பூர்வமா ரஞ்சித் சூப்பர் ஸ்டாரை திரும்பவும் இயக்குறாரு, அதுவும் தனுஷ் ப்ரொடக்ஷன்ல அப்படிங்கிறது தெரிய வந்தது. சோ ரஞ்சித் ஹீரோயின் தேடுதல்ல இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வெளியான உடனே ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் கூட அமலா பால் ஜோடி சேர்ந்து நடிக்க போறாங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் த்ரிஷா ரஞ்சித்துக்கு தூது மேல தூது அனுப்பிட்டு இருக்காங்க, சூப்பர் ஸ்டார் கூட எப்படியாச்சும் சேர்ந்து நடிச்சிடணும் அப்படின்னும் பல தகவல்கள் வெளியாச்சு. இந்த 2 ஹீரோயின்ஸுமே தனுஷுக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட 2 ஃப்ரெண்ட்ஸ். சோ இவரோட ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன்ல 2 பேர்ல யாராவது படத்துல ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கபாலி திரைப்படத்திலேயே இயக்குனர் ரஞ்சித் அவரோட ஓல்டு குரூப்பை தான் நடிக்க வச்சிருந்தாரு. அந்த வகையில இவர் மைண்ட்ல என்ன இருக்கோ அவங்களதான் இந்த படத்திலயும் நடிக்க வைப்பாரு அப்படின்னு தோணுது. சோ ப்ரொடியூசர் தனுஷ் சொல்றாரே அப்படிங்கிறதுக்காக இந்த 2 ஹீரோயின்ல யாரையாவது சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நடிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இவரு படத்துக்கு எந்த ஹீரோயின் தேவைப்படுறாங்களோ அவங்கள இவராவே கூட செலக்ட் பண்ணலாம். என் புருஷன்தான் சக்கு 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 சக்குன்னு பாருங்க, எழுத்து வட்டிக்காரிக்காக திறந்து எனக்கு மட்டும்தான் சத்துக்கு சக்குன்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு சார். நம்பர் இருக்கா?